நாம் எத்தனையோ அம்மன் கோயில்களை தரிசனம் செய்திருப்போம். அதிலே நமக்கு தெரியாத அம்மன் கோயில் ஏராளமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் அம்பலாயி என்று அழைக்கப்படுகின்ற அம்மன் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் பறையூர் இனத்தை சேர்ந்தவள் அம்பலாயி. அவருடன் பிறந்தவர்கள் பெரியண்ணன், சின்னண்ணன் என்ற 2 அண்ணன்மார்களும் நல்லக்கா என்ற தங்கையும். இவர்கள் அனாதைகளாக வளர்ந்து வருகையில் போக்கம்பலத்து மிட்டாதாரர் ஆதரவு தந்தார். அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து வந்தனர். அம்பலக்காரர் நல்லக்காவை விட அழகானவள், பொறுமை கொண்டவள். நல்லக்கா பொல்லாதவள். அக்காவிற்கு பல்வேறு தொல்லைகளை தர அம்பலாயி அவற்றை பொறுத்து கொண்டு அண்ணன்மார்களுக்கும் தெரியாமல் மறைத்து வந்தாள். அம்பலாயி சித்தூர் ஆதிசிவன் என்ற அழகும் ஆற்றலும் இல்லாத ஒருவனை மணந்து கொண்டாள். ஆதிசிவனின் பங்காளிகளுக்கு பொறாமை. ஆதிசிவனை கொன்று அவரை அடைய விரும்பி வேட்டைக்கு போன இடத்தில் அவனை கொன்றார்கள். அம்பலாயும் உடன்கட்டை ஏறினாள். அவளை அண்ணன்மார்கள் தெய்வமாக பூஜித்தனர். அவள் தெய்வமாகி அவர்களுக்கு உதவினாள். சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி வட்டம் சமுத்திரம் கிராமத்தில் கோட்டிக்கு 5 மகன்களும் 2 மகன்களும் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்திதான் அம்பலாயி. இவளும் கணவனது பங்காளிகளால் கணவனை இழந்து தீப்பாய்ந்து தெய்வமானதாக இன்னொரு கதையும் உண்டு. இப்போதும் இந்த கதை மதியம்பட்டி கிராமத்தில் வழங்கி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.